நாம் ஒரு சில விஷயங்களை நாம் படிக்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச நம்ம எல்லாரையும் ஃபேவரட்டா தாத்தா என்று அழைக்கக்கூடியவர் பழைய ஏற்பாட்டில் யாரு? நோவா. ஸோ நோவா தாத்தாவை பற்றி நம்ம இன்னைக்கு என்ன செய்யலாம்? படிக்கலாம். சரிங்களா? காயினை கூட அவன் இவன்னு சொல்லிடுவோம். ஆனால் நோவாவை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? தாத்தான்னு அன்போடு அழைப்போம். அந்த அன்போடு நம்ம அழைக்கும் தாத்தாவை குறித்து தான் இன்றைக்கு நாம் படிக்க போகிறோம். சரி, நம்ம சில விஷயங்களை நம்ம படிக்கலாம். முதல்ல ஆதியாகமம் 4வது அதிகாரத்தை எடுத்துக்கலாம். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். ம் 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 மெத்துசாயில் ம் 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 ஓகே. இப்போ நம்ம ஒரு சந்ததியை வாசிக்கிறோம். காயினுடைய சந்ததி. இந்த காயினுடைய சந்ததி வந்து நல்லா டெவலப் ஆகுறாங்க. நல்ல என்ன செய்றாங்க அப்படின்னு சொன்னா, டெக்னாலஜி, சயின்ஸ் எல்லாத்துலயும் அவங்க என்ன செய்றாங்க? நல்லா டெவலப் ஆகுறாங்க. அவங்க பட்டணங்கள் கட்டிட்டாங்க. அவங்களுடைய சந்ததியை நம்ம பார்க்கும்போது மந்தை மேய்க்கக்கூடிய தொழிலை வந்து நல்லா சிறப்பாக என்ன செய்கிறாங்க? செய்யக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், நரம்புகள் வைத்து வாசிக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும். கிண்ணறங்கள்னா அதுதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாதஸ்வரம், பைப்ஸ், விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், சரிங்களா? காற்று ஊதி வாசிக்கக்கூடிய இசை கருவிகளை கண்டுபிடித்து அவங்க வாழ்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து இரும்பு மற்றும் பித்தளை, அதே வெண்கலம், பிரான்ஸ் அண்ட் அயன், அதை வந்து பார்த்தீங்கன்னா பூமியிலிருந்து அந்த மண்ணை எடுத்து அந்த மினரல்ஸ், மண்ணிலிருந்து அந்த மினரலை தனியாக பிரித்து அந்த மினரல்ஸை வந்து அவங்க ஃபோர்ஜ் பண்ணி அதை வைத்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் செஞ்சு பட்டயமோ என்னெல்லாம் செய்ய முடியுமோ செய்யக்கூடிய ஒரு டெக்னாலஜியை எப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க? ஆமாம், காயினுடைய வம்சாவளி எப்பவே கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா காயினுடைய எத்தனாவது தலைமுறையில் அதெல்லாம் நடக்குது? எத்தனாவது தலைமுறை? லாமேக்கு வந்து காயினுடைய எத்தனாவது தலைமுறையா இருக்கு? 7வது தலைமுறை. லாமேக்குடைய வம்சாவளியினர் இந்த விஷயத்தெல்லாம் என்ன செய்யறாங்க? கண்டுபிடிக்கக்கூடியவங்களா இருக்காங்க. இது ஒரு பக்கம் சைமல்டேனியஸா நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா, ஆதியாகமம் 5வது அதிகாரத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அங்கே ஒரு சேத் பிறகுறான். ஆதாமுடைய மகனாகிய சேத் பிறகுறான். சேத்துக்கு அப்படியே குமார்த்திகள் பிறகுறாங்க. அப்படியே வந்துகிட்டே இருக்கு. கடைசியில வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அங்க ஏனோக்கு அப்படின்னு ஒரு மனிதன் என்ன செய்கிறான்? வருகிறான். அவன் எத்தனாவது தலைமுறையா வருகிறான்? எத்தனாவது தலைமுறையா வருகிறான்? 7வது தலைமுறை. யூதால வாசிக்கிறோம் இல்லையா? ஆதாமுக்கு ஆதாம்ல இருந்து கால்குலேட் பண்ணா 7ஆம் தலைமுறை. காயின்ல இருந்து, அதாவது ஆதாமுக்கு அடுத்த தலைமுறையில இருந்து கால்குலேட் பண்ணா 6வது தலைமுறை. சோ இப்ப ஆதாமுடைய 7வது தலைமுறையாக காயினுடைய வம்சாவளியில் பிறக்கக்கூடிய லாமேக் என்கிற ஒரு நபனும் அவனுடைய மகனும் அவர்கள் ஒரு சந்ததி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க பயங்கர டெவலப் ஆயிட்டாங்க. பயங்கரமா டெவலப், அர்பன் பீப்புள் அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பட்டணங்கள் கட்டக்கூடியவர்களாக, எல்லா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில முன்னேறக்கூடியவர்களாக என்ன செஞ்சிருக்கிறாங்க? இருந்துட்டு இருக்காங்க, வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல அவங்க சந்ததியில நம்ம எதை பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, கொலை பாதகங்கள், தேவன் அமைத்து கொடுத்த ஒழுங்கை மீறி திருமண உறவு இல்லாமல் பெண்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய உறவுகளை என்ன செய்கிறாங்க? அப்படின்னு ஹீப்ரூல நம்ம அதை வாசிச்சோம் அப்படின்னு சொன்னா அவங்க திருமணம் செய்தார்கள் இல்லை. அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, இப்போ லாமேக் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா 2 பெண்களை என்ன செய்யறான்? எடுத்துக்கொள்றான். ஸோ அந்த மாதிரி ஒரு கல்ச்சருக்குள்ள யார் வாழ்றா? காயினுடைய பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா அதே நேரத்துல அவங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்.
நல்ல ஞானம் புத்தி அறிவெல்லாம் என்ன செய்யறாரு, கொடுக்குறாரு. அது எப்படி தெரியுது? அவங்க நல்ல டெக்னாலஜில முன்னேறாங்க இல்லையா? டெக்னாலஜி எல்லாம் அவங்க தான் கண்டுபிடிக்கிறாங்க. நிறைய டெக்னாலஜி கண்டுபிடிக்கிறாங்க. சரிங்களா? நீங்க நினைச்ச மாதிரி இந்த ஆதாம் காலத்து ஆட்கள் இவங்கெல்லாம் வந்து வெறும் கல்லை வச்சு அப்படியே உருட்டிக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா நிலாவை பார்த்தாங்க, ரவுண்டா இருக்குது. அதனால நிலாவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன செய்வோம், கல்லை வந்து உருட்டிடுவோம். உருட்டி 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 விளாண்டு பார்க்கலாம், உருளுது நல்லா, நடு கடவுள குச்சியை வைப்போம். அப்படிலாம் இல்லை. கர்த்தர் நல்ல ஞானத்தை யாருக்கு தந்திருந்தாரு? ஆதாமுக்கே கர்த்தர் நல்ல ஞானத்தை தந்திருந்தாருல்ல. நம்ம மனுஷங்களை அவ்வளவு கேவலமா நினைச்சிடக்கூடாது. நம்ம மனிதர்கள் குரங்கிலிருந்து வந்தார்கள் என்று சொன்னால் நீங்க சொல்ற தியரி எல்லாம் சரி. அப்படி இல்லை. நீங்க ஸ்டோன் ஏஜ் எந்த ஏஜ் எடுத்தாலும் டெக்னாலஜியை வந்து அவங்க கரெக்டா பயன்படுத்துறாங்க. அவங்களுக்கு தேவன் அந்த ஞானத்தை தந்திருந்தார். ஆதாம்கிட்டே சொல்லிடுறாரு, என்ன தெளிவா சொல்லிடுறாரு, நீ பூமியில விதைச்சு என்ன செய்வார். அப்ப அக்ரிகல்ச்சர் பண்ணணும்ன்ற ஒரு நெசசிட்டி இருந்ததுன்னா அது கேட்கிற டூல்ஸ் எல்லாம் யாருக்கு தேவைப்படும்? ஆதாமுக்கு தேவைப்படும். அப்ப ஆதாம என்ன செஞ்சிருப்பாரு, நல்ல டெக்னாலஜி அன்னைக்கு அவருடைய காலத்துல அவருக்குரிய டெக்னாலஜி அவர் என்ன செஞ்சிருப்பார், பயன்படுத்திட்டு இருப்பாரு. அதனால உண்மையாலுமே சொல்லலாம், முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லைன்னு என்ன செய்யலாம், உண்மையாகவே சொல்லலாம். சரிங்களா? அதனால நம்ம அந்த இதுல இருந்து வெளியில வந்துடணும். எந்த இதுல இருந்து? தற்கால மனிதன் ஒருவன் இருந்தான், குகைகளிலே வாசம் பண்ணான், வீடு கட்ட தெரியாது, சவுண்டு மட்டும் தான் போட தெரியும், பேச தெரியாது. இப்படிலாம் கிடையாது. பைபிள்ல வந்து கர்த்தர் மனிதனை உருவாக்கும் போது அவருடைய சாயல் என்ன செய்தார், உருவாக்கினார். பாவம் செஞ்ச உடனே அவருடைய சாயலை தூக்கிக்கல. ஸ்டில் மேன் இஸ் த இமேஜ் ஆஃப் காட் தான். அவன் தேவனை பிரதிபலிக்காமல் பிசாசை பிரதிபலிக்கிறான். அவ்வளவுதான் டிஃபரன்ஸே தவிர அவன் ஞானம் அறிவு புத்தி இல்லாமலாம் இல்ல. ஒரு ஏவாளை நீங்க ஏதேன் தோட்டத்துல பாக்குறீங்க, ஒரு பழத்தை பாக்குறாங்க, அந்த பழத்தை பறிச்சு சாப்பிடவே இல்லை. ஆனா அந்த பழத்தை பத்தின குவாலிட்டி எல்லாம் அவங்க என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு அவங்களுக்கு என்ன ஒர்க் ஆகுது? ஆமாவா இல்லையா? அது தேவன் பெண்களுக்குன்னே தந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய இது பவர். என்ன அவங்களால வந்து அனலைஸ் பண்ண முடியும். உண்மையாங்க, நான் ஒன்றும் பொய் சொல்லல. பெண்களுக்கு தேவன் வந்து ஒரு அனலைசிங் பவர், கால்குலேட்டிங் பவர் எல்லாம் நிறையவே கொடுத்துருக்காரு ஆண்களை விட. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த பார்த்த உடனே ஒரு முடிவுக்கு வருவாங்க, இது செட் ஆகாது, நம்ம வீட்டுக்கு என்ன செய்யாது, இது செட் ஆகுது. ஆண்கள் அப்படிலாம் கிடையாது. அழுகி போன காய்கறி கூட 4 எடுத்து போட்டு வந்துருவோம். ஆனா பெண்கள் அப்படி கிடையாது. அவங்க பார்த்து கரெக்டா தான் என்ன செய்வாங்க, பொறுக்கி எடுப்பாங்க. அப்போ ஆதாம் ஏவாள் வந்து அறிவற்றவர்களாக வாழவில்லை. சரிங்களா? உலகத்துல இருக்கிற சயின்ஸ் நமக்கு அப்படி சொல்லி கொடுக்கலாம், அப்படி கிடையாது. நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஆதாமும் ஏவாளும் தேவ சாயலாக படைக்கப்பட்டவர்கள். தே நோ எவ்ரிதிங், அவங்களுக்கு தெரியும். சரி, அப்படி வந்த இந்த ஜனங்கள் ஒரு பக்கம் பாவத்துல பயங்கரமா வாழ்ந்துட்டு இருந்தாலும் தேவன் அவர்கள் கொடுத்திருக்கிற ஞானம் அறிவு புத்தி எல்லாம் அவங்க என்ன செய்யறாங்க, பயன்படுத்தி அதை கொண்டு பாவங்களை செய்கிறார்கள். யாரு? காயினுடைய சந்ததி ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் சேத்து வம்சாவளி ஒண்ணு வருது. அங்கிருந்து கால்குலேட் பண்ணோம்னா ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையாக யார் இருக்கா, ஏனோக்கு வர்றாரு. அந்த பக்கம் யார் இருக்கா? ஐயா மாரே, அக்கா மாரே, அண்ணா மாரே, தங்கச்சி மாரே, தயவுசெய்து கேளுங்க. ஆதாமுக்கு 2 சைடு வருது. ஒண்ணு காயின் வழியா வருது, இன்னொன்னு ஆபேல் செத்துறான், அதுக்கு பதிலா சேத்து. சோ ஆதாம் காயின் சேத். காயின் வழியா என்ன வருது, ஒரு சந்ததி வருது. அதுல 7ஆம் தலைமுறையாக ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையாக வரவன் யாரு? லாமேக்கு. இந்த பக்கம் ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையா வரவன் யாரு? ஏனோக்கு. இப்போ ஏனோக்கும் லாமேக்கும் ஒப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து ஏனோக்கு கொஞ்சம் சின்னவனா தான் இருப்பான். ஏன்னா ஆபேலுக்கு அப்புறம் தான் யார் பிறக்கிறா, சேத்து பிறக்கிறான். சரி, ஏனோ வயசு ஈக்குவலா இருந்தா கூட இவங்க ஒரே தலைமுறையினர். இவங்க யாரு? ஆமா, சமகாலத்தவர்கள்ல வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அதுல ஒரு பக்கம் அவங்க நோத் என்கிற தேசத்துல குடியிருந்து அலைந்து திரிந்து காடு மேடா சுத்தி திரிந்து தேவனை விட்டு விலகி வந்தும் தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார், அவர்களுக்கு ஏற்ற ஞானம் புத்தி அறிவை தருகிறார். இதற்கு பேரு தான் என்னதுன்னா தேவன் கிருபை உள்ளவராக என்ன செய்கிறார், இருக்கிறார். அவருக்கு வந்து எல்லாமே தேவன் செய்கிறார். தேர் வேர் குட் அட் மியூசிக். இசை என்பது மனிதனுடைய உள்ளத்தில் உருவாகுகிறது. எப்படி, எங்க வாசிக்கிறோம் நம்ம? பவுல் சொல்றாரு, மேக்கிங் மெலடி இன் யுவர் ஹார்ட் அப்படிங்கிறார். உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் என்ன பண்ணுங்க, பாடுங்கள். இல்ல, அந்த இடத்துல மேக் மெலடி, உங்கள் இருதயத்துல இசையை உருவாக்குங்கள். யாருக்காக? கர்த்தருக்காக. இவங்க வேற பக்கம் உருவாக்குறாங்க. பட் இசை என்பது மனிதனுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடியது. ஏன்னா அது கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. இசை எங்க இருந்து வருகிறது? கர்த்தரிடத்துல இருந்து. எப்படி தெரிஞ்சுக்கலாம் இசை கர்த்தரிடத்துல இருந்து வருதுன்னு? இசை கர்த்தரிடத்துல இருந்து எப்படி தெரிஞ்சுக்கலாம்? பிசாசு உருவாக்குனான்னு நினைச்சுக்கிறீங்களா? யோபுவின் புஸ்தகத்தை எடுத்து வாசிங்க. அங்க அழகா கர்த்தர் சொல்றாரு. யோபுவை பார்த்து கேள்வி கேட்கிறார், ஏன்பா நீ இவ்வளவு பேசுறியே, என்கிட்ட வந்து பேசுறியே, நான் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தும் பொழுது
நான் எல்லாவற்றையும் உருவாக்கி கொண்டிருக்கும் பொழுது தேவ புத்திரர் எல்லாரும் என்ன செஞ்சாங்க? இந்த பூமி அஸ்திபாரப்படுத்தும் போது அதை பார்த்து அவர்கள் பாடல் பாடினார்கள். தேவர் சிங்கிங் ஷவுட்ஸ் ஆஃப் ஜாய் அப்படின்னு எங்க கர்த்தர் சொல்றாரு. அப்போ பூமியை உருவாக்குவதற்கு முன்பதாக எதை இருந்திருக்குது? இசை இருந்திருக்குது. தேவனை துதித்து பாடுகிற கூட்டத்தார் தேவனிடத்தில் இருந்திருக்கிறார்கள். தேவனிடத்திலிருந்து தான் எல்லாம் வருகிறது. அதை நன்மையாக பயன்படுத்துவதும் தீமையாக பயன்படுத்துவதும் யார் கையில் இருக்கிறது? மனிதன் கையில. இப்ப காயினுடைய வம்சாவளி டெக்னாலஜில பயங்கரமா வளர்றாங்க. அவங்களும் மியூசிக் கண்டுபிடிக்கிறாங்க, எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் கண்டுபிடிச்சு பயங்கரமா அவங்க ஒரு பக்கம் வளர்ந்துட்டு இருக்காங்க. ஆனா 7ஆம் தலைமுறைக்கு வரும்பொழுது நம்ம வித்தியாசமான வாழ்க்கையை பார்க்கிறோம். அவங்க தேவன் நியமித்த ஒழுங்கின்படி வாழாமல் தேவனுடைய ஒழுங்கை மீறி வாழக்கூடியவர்களாகவும், செய்கிற பாவங்களில் பெருமைப்படுகிறவர்களாகவும், அதை கவிதையாக பாடி அதை அவங்க கொண்டாடக்கூடியவர்களாகவும் காணப்படுறாங்க. ஏன்னா லாமேக்கு பாட்டு பாடுறாரு. ஆதாலே சில்லாலே கேளுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஒண்ணு பாடுறாரு. அதை வந்து சாங் ஆஃப் த ஸ்வார்ட் அப்படின்னு வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். அதாவது அவருக்கு காயமுண்டானதுனால ஒரு மனுஷனை கொலை செய்து அந்த கொலை செய்ததை பெருமைப்படுத்தி அவர் என்ன செய்கிறார்? பாடுகிறார். அதனால சாங் ஆஃப் த ஸ்வார்ட் அப்படின்னு வேத வல்லுநர்கள் அந்த பாடலை சொல்லுகிறார்கள். அது 23வது வசனம், 24வது வசனத்துல இருக்கிறது. சோ இங்க ஒரு பக்கம் ஒரு கூட்டம் 7ஆம் தலைமுறை வரும்போது இப்படி இருக்கிறது. ஆனால் இந்த பக்கம் 7ஆம் தலைமுறையில் ஒரு மனிதன் வருகிறான். அவர் யாரு? ஏனோக். இந்த ஏனோக்கு என்ன பண்றாரு? 300 வருஷம் என்ன செய்யறாரு? டோட்டலா அவர் எத்தனை வருஷம் வாழ்றாரு? 365 இயர்ஸ், 365 வருஷம். அதுல 65 வருஷத்துக்கு பிறகு கடைசியா 300 வருஷமும் அவர் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார், தேவனோடு வாழ்கிறவராயிருந்தார், தேவனோடு நடக்கிறவராயிருந்தார். he was walking with God அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். பாருங்க 5வது அதிகாரம் 21வது வசனம், 22வது வசனம், 24 வரைக்கும் வாசிங்க. 21 24. ம் 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 ஆ அதே சமகாலத்துல இன்னொரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஒரு பக்கம் பாவம் பெருகி கொண்டிருக்கிறது, கொஞ்சம் கொஞ்சமா கொலைபாதகம் பெருகி கொண்டிருக்கிறது, வெறுப்பு பெருகி கொண்டிருக்கிறது, அவர்களுடைய தீமையின் அகங்காரம் அதிகமாய் கொண்டு இருக்கிற அதே வேளையில அதே சமகாலத்துல இன்னொரு பகுதியில அதே ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இன்னொரு மனிதன் இருக்கிறான். அவன் வித்தியாசமான ஒரு வாழ்க்கை முறை, லைஃப் ஸ்டைல வந்து அவன் என்ன செய்கிறான்? வைத்திருக்கிறான். அந்த லைஃப் ஸ்டைல் எப்படிப்பட்டதாக இருக்கிறதுனா, அவனுடைய சஞ்சாரம், அதாவது அவனுடைய தினந்தோறும் அவனுடைய ரிலேஷன்ஷிப் தன்னை உருவாக்கினவரோடு கூட அவன் என்ன செய்கிறான்? வைத்துக் கொண்டிருந்தான். இதை நம்ம எங்கிருந்து அவன் இதை கற்றுக்கொண்டிருப்பான்? ஏனோக்கு தேவனோடு நாம் நடக்க முடியும், தேவனோடு உறவாட முடியும், தேவனோடு ஒரு ஆழமான ரிலேஷன்ஷிப்ல நம்ம இருக்க முடியும், தேவனுடைய நோக்கத்தை நம்முடைய நோக்கமாகவும், தேவனுடைய சித்தத்தை நம்முடைய சித்தமாகவும், தேவனுடைய வேலையை நம்முடைய வேலையாகவும், தேவன் நியமித்திருக்கிற வாழ்வை என்னுடைய வாழ்வாகவும் ஏற்றுக்கொண்டு ஒரு கணவன் மனைவியை போல தேவனோடு கூட ஒன்றாக நடந்து போகக்கூடிய அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை யாரிடத்துல இருந்து அவன் கற்றுக்கொண்டிருப்பான்? ஆதாம் இடத்துல கற்றுக்கொண்டிருப்பான். ஏன் நம்ம ஆதி ஆமத்துல என்ன வாசிக்கிறோம்? தேவன் வந்து he was having a habit. என்னது? பகலின் குளிர்ச்சியான வேளையில அவர் என்ன செய்வார்? ஆமா, தோட்டத்தில் உலாவுவாராம். யாரு? தேவன். அப்படிதான் போட்டிருக்கேன். he was walking among the garden. தேவன் வந்து பூமியில இவர்களோடு ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து கொண்டிருந்தார். he came and walked along with men. தேவன் வந்து பூமியில் மனிதனோடு நடக்கக்கூடியவராக என்ன செய்தார்? இருந்தார். என்னதான் ஆதாம் பாவம் செஞ்சு தேவ மகிமையற்றவனாக தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டவனாக இருந்தாலும் அந்த ஏதேன் தோட்டத்தில் வாழ்ந்த வருடங்களை அவனால என்ன செஞ்சிருக்க முடியாது? மறந்திருக்க முடியாது. ஆராதனை முறைமைகளையும் தேவனை குறித்தும் தேவனோடு இருக்கிற வாழ்க்கை குறித்தும் அவன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லாம எப்படி? இல்லையா? கண்டிப்பா சொன்ன. ஆதாம் உயிரோட இருக்காரா இல்லையா? ஏனோக்கு உயிரோட இருக்கும்போது கால்குலேட் பண்ணி பாருங்க. ஏனோக்கு உயிரோட இருக்கும்போது ஆதாம் உயிரோட இருக்காரா இல்லையா? உயிரோட இருக்காரு. கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஏனோக்கு உயிரோட இருக்கும்போது ஆதாம் உயிரோட இருக்கும். உலகத்துல எல்லாரும் அவங்க வேலையை பார்த்துருக்கும் போது ஏனோக்கு மட்டும் ஒரு கியூரியாசிட்டி, யாரை போய் பார்ப்போம்?
ஆமா, நம்ம ஆதி தாத்தாவை போய் பார்த்து சில விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு ஆதாம் கிட்ட இருந்து இவன் கற்றுக்கொள்கிறான். என்ன கற்றுக்கொள்றான்? ஏங்க, கடவுள் வந்து உங்களோட உண்மையாலுமே நடந்தாரா? ஆமாப்பா நடந்தாரு. நீங்க ஏன் நடக்காம போனீங்க? அது ஏன் கேட்கிற? உங்க பாட்டி சோ அண்ட் சோ சோ. ஆனா ஒரு விஷயத்தை ஏனோக்கு பிடித்துக் கொண்டார். என்ன பிடித்துக் கொண்டார்? நாம தேவனோட என்ன செய்ய முடியும்? நடக்க முடியும்ன்றத தெரிஞ்சுக்கிட்டார். தெரிஞ்சுக்கிட்டு அவரு 300 வருஷம் கான்ஸ்டன்டா தேவனோட மட்டுமே என்ன செய்கிறார்? அவரோட வாழ்க்கையை தேவனோடு வைத்துக் கொண்டிருக்கிறார். அவரும் வந்து பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி சாதாரண சம்சாரி கை தான். அதாவது அவருக்கும் மனைவி இருக்கிறார்கள், அவங்களுக்கும் பிள்ளைகள் என்ன செய்யறாங்க? பிறக்கிறாங்க. குமாரர் குமாரத்திகள் எல்லாம் அவருக்கும் பிறக்கிறாங்க. போட்டிருக்கா இல்லையா? போட்டிருக்கா இல்லையா? பாருங்க 22ஆம் வசனம். அவருக்கு 65 வயசு வரும்போது மெத்துசலா பிறக்கிறாரு. அப்புறம் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருந்துகிட்டே என்ன செய்யறாரு? குமாரரும் குமாரத்தையும் பெறுகிறார். அப்படின்னா அவர் வந்து புத்தர் மாதிரி என்ன செய்யல? ஃபேமிலியை விட்டுட்டு போயிட்டு தனியா தேவனோட இருக்க போட்டான்னு சொல்லிட்டு என்ன செய்யல? போகல. ஹி வாஸ் அ ஃபேமிலி மேன் இல்லையா? இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஜொமேட்டோ ஸ்விக்கி எல்லாம் கிடையாது. உங்களுக்கு உப்பு வேணும்னா நீங்க என்ன பண்ணணும்? உங்க சொந்தக்காரங்க தான் யாராவது விளைய வச்சிருப்பாங்க, அவங்கள்ட்ட போயிட்டு வாங்கணும். ஒரு அரிசி வேணும்னா கூட நீங்க என்ன செய்யணும்? ஸோ எல்லாருமே விவசாயம் பண்ணணும், எல்லாரும் ஆடு மாடு மேய்க்கணும். எல்லார் குடும்பத்திலயும் எல்லா தொழில் செய்யறவங்களும் என்ன செய்வாங்க? ஆல்மோஸ்ட் இருப்பாங்க. சரியா? ஆக்சுவலி நீங்க ஆதியாமம் 5ஆம் அதிகாரம் வாட்சிங்கன்னா நிறைய கொஸ்டின்லாம் வரல. காயினுக்கு எங்க இருந்து ஒய்ஃப் வந்திருக்கும், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்திருக்கும்ல. இப்ப அதுக்குள்ள நான் போக விரும்பல. ஆனா நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஊர் இருந்திருக்கும். ஏன்னா அவங்க வாழ்றது எவ்வளவு வருஷம் வாழ்றாங்க? ஆமா, அவங்க ரொம்ப வருஷம் வாழ்றாங்க. 1000 வருஷம் நெருக்கி வாழ்றாங்க இல்லையா? அதிகபட்சம் வாழ்றது 969. யாரு? மெத்துசலா. எல்லாருமே ஆல்மோஸ்ட் 9. ஃபர்ஸ்ட் மனுஷனே 930 இயர்ஸ், 930 வருஷம் என்ன செய்யறாரு? ஆதாம் வந்து வாழ்றாரு. அப்போ அவங்க வாழ்நாள் ஃபுல்லா அவங்க தேவர் ஸ்ப்ரெட்டிங் லைக் எனிதிங். காயினா அந்த பக்கம் அப்படிதான் போயிட்டு இருந்திருப்பாரு. சரிங்களா? ஸோ பாப்புலேஷன் வந்து நீங்க என்ன நினைச்சிடக்கூடாதுன்னா ஒரு நியூக்ளியர் ஃபேமிலி மாதிரி என்ன செஞ்சிடக்கூடாது? நினைச்சுக்கூடாது. ஒரு அம்மா, ஒரு அப்பா, ஒரு அக்கா, ஒரு அண்ணன், அப்படி கிடையாது. சரிங்களா? இட் வாஸ் வெரி பிக். நீங்க எங்க அம்மா சைடு ஃபேமிலி பாத்தீங்கன்னா மேல 3, கீழே 3, சென்டர்ல ஒரு பாய் இருந்தார். இப்போ இவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஆளாளுக்கு ஒரு இடத்துல என்ன செய்வாங்க? இருந்தாலும் அவங்க ஒரு ஊர் மாதிரி இருப்பாங்க. நாங்க சின்ன வயசு போகும்போது அப்படி அவ்வளவு பேர் இருப்பாங்க. அது மாதிரி 10 பேர் 12 பேர் இருக்கிறவங்க எல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க. அதான் அந்த காலத்துல இது சாரி ஆதி ஆமத்துல இல்ல, பட் லேட்டர் ஸ்டேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆபிரகாம் காலத்துல, யாக்கோபு காலத்துல அவங்க அவங்க எங்க போனாலும் ஒரு ஊர் தேவைப்படும் அவங்க வாழ்றதுக்கு. மேய்ச்சல் நிலம் இருந்தாதான் ஒரு இடத்துல அவங்களால என்ன செய்ய முடியும்? தங்க முடியும். தே நீட் வாட்டர், தே நீட் சன், தே நீட் லேண்ட், எல்லாமே அவங்களுக்கு தேவைப்படும். ஸோ அதனால ஒரு ஃபேமிலியை ரன் பண்றது வாஸ் வெரி காஸ்ட்லி இஷ்யூ. சரிங்களா? நம்ம இன்னைக்கு ரன் பண்ற மாதிரி நம்ம அதை நினைச்சுக்க கூடாது. அவர் ஒரு ஊரே மேனேஜ் பண்ணக்கூடியவர். யாரு இப்ப நம்ம பாக்குறவரு? ஏனோக்கு. நான் இப்ப சொல்ல வரது புரியுதுங்களா இல்லையா? ஒரு ஃபேமிலியை மேனேஜ் பண்ற நீங்களும் நானுமே தேவனோட நடந்துக்கிறதுக்கு தலபாட அடிச்சுக்கிறோம். ஐயோ ஐயோ, இந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு, இந்த ஒய்ஃபை வச்சுக்கிட்டு, இந்த ஹஸ்பண்டை வச்சுக்கிட்டு, இந்த தாத்தா பாட்டியை வச்சுக்கிட்டு என்ன ஒரே தொல்லையா இருக்குது. பைபிள் படிப்பு இல்ல, ஜோமனம் இல்ல, சர்ச்சை கரெக்டா டைமுக்கு போக முடியல. ஆமாவா இல்லையா? ஆனா ஏனோக்கு வந்து he was running a village literally. ஏனோக்கு மட்டும் இல்ல, அன்னைக்கு எல்லாருமே அப்படிதான். சரிங்களா? அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் கூட ஏனோக்கால என்ன பண்ண முடிஞ்சது? தேவனோடு நடக்க பழகி கொண்டார், நடந்து கொண்டே இருந்தார், தேவனோடு வாழ்ந்து கொண்டே இருந்தார், தேவன் அவரை எடுத்துக்கொண்டார். அந்த இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ணுவோம். சோ சமகாலத்துல ஒரு பக்கம் பாவம் பெருகி கொண்டு இருக்கும் பொழுது ஏனோக்குன்ற நபர் வந்து யார பார்க்கலன்னா சுத்தமா பார்க்காம இருந்தது இல்ல. அவருக்கு தெரியும் இவங்களும் நம்ம தாத்தா காயின் ஒரு தாத்தா இருந்தாரு, பெரியப்பா வம்சாவளி தான் அப்படின்னு தெரியும். தெரிஞ்சாலும் இவங்க எங்க போகல. அவங்க இப்ப இவங்களுக்கு டெக்னாலஜி எல்லாம் யார்கிட்ட இருந்து கத்துப்பாங்க? அவங்க கிட்ட இருந்து தான் கத்துப்பாங்க. ஏன்னா பிரான்ஸ் அண்ட் அயன் யூஸ் பண்ணாம அக்ரிகல்ச்சர் என்ன செய்ய முடியாது. பண்ண முடியுமா முடியாதா? வீட்டுக்கு மரத்தை எப்படி வெட்டி கொண்டு வருவீங்க? வீட்டுல பொருள் வைக்கிறதுக்கு எல்லாம் என்ன பண்ணுவீங்க? சாமான் சட்டி எல்லாம் எப்படி பண்ணுவீங்க? பிரான்ஸ் அண்ட் அயன் இல்லாம உங்களால எதுவுமே என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாது இல்லையா? அப்ப டெக்னாலஜிக்கு நீங்க யாரை சார்ந்து கொள்ள வேண்டியிருக்கு? அவங்க தான் கத்து கொடுக்குறாங்க, அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. அப்ப அவங்க கிட்ட இருந்தா நீங்க கத்துக்கணும்.
ஆனா எல்லாமே அவங்க கிட்ட இருந்து கத்துக்கொண்டாலும் அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தினாலும் அவங்களோட தொடர்புல இருந்தாலும் இவங்க என்ன செய்யல, இந்த குறிப்பா ஏனோக்கு என்ன செய்யல, இவங்கன்னு பொத்த பொதுவா சொல்ல முடியாது, ஏனோக்கு என்ன செய்யல, தேவனோடு மட்டுமே நடந்தக்கூடியவனா இருந்தான். அப்ப நம்ம என்ன தேவனிடத்துல சொல்ல முடியாதுன்னா, ஜெயிப்பதற்காக அழைக்கப்பட்டனா தேவனிடத்துல என்ன சாக்கு சொல்ல முடியாது, எதுவுமே சாக்கு சொல்ல முடியாது. எல்லாமே இப்படி பண்றாங்க கர்த்தாவே. நான் டீ காஃபியை ஓடணும் ரொம்ப கஷ்டப்பட்டு கோவிட் முன்னாடி வரையும் குடிக்காம அந்த ஓரளவுக்கு. கோவிட் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டீ காஃபி குடிக்க ஆரம்பிச்சு உடவே முடியல. நம்ம ஒரு நாள் டீ குடிக்கக்கூடாது உட்காந்தோம்னா சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் என்ன செய்வாங்க, டீ குடிப்பாங்க. உடனே என்ன ஆயிடும், நம்மளும் அந்த டீ என்ன செஞ்சிடணும் குடிச்சோம். தலைவலி வந்தாலே அதுக்கு வந்து எனக்கு பேராசிட்டமாலோட பயங்கரமான ரிலீஃப் கொடுக்கறது என்னதான் கொடுக்குது, டீ தான் கொடுக்குது. டீ இல்லைன்னா காஃபி தான் கொடுக்குது. அது மூடுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ நான் ஈஸியா இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுறேன், விடணும்னு நினைக்கிறேன். ஆனா நான் என்ன பண்ண மாட்டேங்கிறேன், விட மாட்டேன். அந்த காஃபி ஸ்மெல் வரும்போது ஆஹா, எனக்கும் ஒரு காஃபி, ஏங்க குடிக்க மாட்டேன்னு சொன்னீங்க, போட்டு வரியா இல்லையா, தலை பயங்கரமா வலிக்குது, ஈஸியா இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடும். அந்த மாதிரி யார் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகல, ஏனோக்கு ஆகல. ஏன்னா அவன் வந்து பாத்தீங்கன்னா தேவனோட அவன் யாரோடு வாழ்கிறான் என்பதை பொறுத்து நம்முடைய இன்ஃப்ளூயன்ஸ் மாறும். நம்முடைய மைண்ட் செட் வந்து ஆட்டிடியூட் முதற்கொண்டு எல்லாமே என்ன செஞ்சிடும், மாறிவிடும் இல்லையா. சொல்லுவாங்கல்ல, உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்லுகிறேன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி தேவனுடைய சிநேகிதனாக, தேவனோடு பழகக்கூடியவனாக, நடக்கக்கூடியவனாகவே ஏனோக்கு இருந்ததுனால ஏனோக்கால ஈஸியா இன்ஃப்ளூயன்ஸ் ஆக முடியல. அவன் மைண்ட் வந்து ரொம்ப தெளிவாக இருந்தது. தேவனோடய வாழ்ந்து கொண்டு தான் தேவன் அவன் எடுத்துக்கொண்டார். இதை இப்போ அந்த அதுக்கப்புறம் உலகம் பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிருக்குமா, இல்ல உலகம் அப்படியே பாவம் பெருகி இருக்குமா? ஈஸி ஆன்சர் சொல்லுங்க, ஏஆர்பி. பாவம் நிச்சயமாக என்ன செஞ்சிருக்கும், பெருகி இருக்கும். மனிதனுடைய வீழ்ச்சி பயங்கரமா என்ன செய்து கொண்டிருக்கிறது, போய்கொண்டிருக்கிறது. அந்த டைம்ல தான் நம்ம 6வது அதிகாரத்துக்கு வரும். இப்ப 6வது அதிகாரத்துல வேற ஒரு சம்பவம் நடக்கிறது. தேவபுத்திரர் வந்து மனுஷ குமாரத்திகளை பார்த்து அவங்க ரொம்ப அழகுள்ளவர்கள் என்று கண்டு, அங்கே தேவபுத்திரர்கள் இந்த இடத்துல கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா they took as their wives ன்னு இருக்கு பாத்தீங்களா, போட்டிருக்கா இல்லையா? they took, இங்கிலீஷ்ல வந்து, தமிழ்ல என்ன போட்டிருக்கு 2வது வசனம்? சூப்பர். தெரிந்து கொண்டார்கள், பெண்களை தெரிந்து கொண்டார்கள், மனைவியாக்கி கொண்டார்கள், திருமணம் செய்தார்கள்ன்றது ஆக்சுவலி அங்க இல்ல. தட் இஸ் நாட் தி வேர்ட். இப்போ உலகம் முழுசும் என்ன ஆயிடுச்சுன்னா லாமேக்குடைய வழிகளை என்ன செய்து கொண்டார்கள், தெரிந்து கொண்டார். தேவன் நியமித்த வழி என்னது? தேவன் ஒரு மனுஷனை உருவாக்கிடுவாரு, வெயிட் பண்ண வச்சு வேடிக்கை பார்க்க வைப்பாரு. எல்லாம் பார்க்கணும், நமக்கு ஒரு மனைவி தேவை என்பதை ஆதாம் உணர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவார். வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் ஆதாமுக்கு அயர்ந்து நித்திரை வர வச்சு என்ன செய்யறாரு, ஆமா ஒரு மனைவியை கொண்டு வந்து நிறுத்திட்டு இவள் எலும்பு மாசம் அப்படி அவங்க 2 பேரும் ஒன்னா வாழ்றாங்க. பாவம் கூட பாத்தீங்கன்னா கரெக்டா அது அவங்க ஒன்னாதான் செய்வாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு உறவு, அவங்க அப்படியே போயிட்டே இருப்பாங்க. இது வந்து தேவன் நியமித்த உறவினால் வரக்கூடிய இது. இப்போ மனுஷன் என்ன மாதிரி உருவாக்கிட்டான், லாமேக் என்ன பண்ணாரு, he took wife, தெரிந்து கொண்டான், எடுத்துக்கொண்டான், புடுங்கி கொண்டான். அவனுக்கு பிடிச்சிருக்கு, இனிமேட்டு நாளையிலிருந்து இவ யாருதான், என்னுடைய மனைவி தான். அப்போ மனைவிகள் இப்பொழுது என்னவாகிறாங்கன்னா சொத்துக்களை போல மாறிவிடுகிறார்கள். they are becoming like a property. யாரு, புரியுதுங்களா உங்களுக்கு? பெண்கள் இப்பொழுது என்னவாய் மாறிவிடுகிறார்கள், போக பொருள்களாகவும் அழகு காட்சி பொருள்களாகவும் ஒரு ப்ராப்பர்ட்டி போல மாறிவிடுகிறார்கள். அதனால the husband will treat the wife like what, எப்படி, லைக் அவனுடைய சொத்து மாதிரி ட்ரீட் பண்ணுவான், பொருள் மாதிரி ட்ரீட் பண்ணுவான், அடிமையாக. அது மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்க முடியும். போக போக அப்படிதான் நடக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது, ரொம்ப மோசமா போயிடுறாங்க. தேவபுத்திரர்கள் மனுஷ குமாரத்திகள் ரொம்ப சௌந்தம் உள்ளவர்கள் கண்டு ரொம்ப மோசமா அப்படி லைஃப் போயிட்டு இருக்குது. அப்போ அவங்க வந்து திராட்சதர்களானார்கள் அப்படின்லாம் நிறைய வாசிக்கிறோம். அதுக்கு நிறைய தியரிஸ் இருக்கு. இப்போ நம்ம அதுக்குள்ள போக விரும்பல. ஆனா கான்செப்ட் என்னன்னு புரிஞ்சுக்கணும். தேவன் நியமித்த ஒழுங்கை மீறி விடுகிறார்கள். தேவன் நியமித்த ஒழுங்கின் அடிப்படையில் அவங்க லைஃப்ல மேரேஜ் என்ன செய்யல, நடக்கவில்லை. இதை புரிஞ்சுக்கிட்டா போதும். அவங்க வந்து தேவதூதர்களா, அவங்க வந்து காயினின் சந்ததி, சேத் சந்ததி எல்லாம் நம்ம அப்புறம் போலாம். ஏன்னா இன்னைக்கு கான்டெக்ட் அது கிடையாது. இப்ப அப்படி நடந்து கொண்டிருக்கும் போது என்ன நடக்குது பாருங்க. 5வது வசனத்துல 5ல இருந்து வாசிங்க. 5ல இருந்து வெறும் 5ல இருந்து 7 வரைக்கும் வாசிங்க. 8 வாசிக்க வேண்டாம், சரிங்களா? 5ல இருந்து 7 மட்டும் வாசிங்க.
இருதயத்தின் நினைவுகள் பொல்லானதுன்னு சொல்லல, இருதயத்தின் நினைவுகளுடைய தோற்றங்கள் கூட என்னவா இருக்குது, பொல்லாததாக மாறுகிறது. சோ மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில பெருகினதற்கு காரணம் என்ன ஆயிடுச்சு? இப்போ தேவன் ஒரு ஒழுங்கை அமைத்து இப்படி இப்படி நீ இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்றாரு. கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து ஒரு மனிதன் என்ன செஞ்சுட்டு வரான்? தலைமுறை போக 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 அவன் வெளியே வந்து கொண்டே இருக்கிறான். ஒரு ரூல்ஸா பிரேக் பண்றான்ல, பிரேக் த ரூல்ஸ் தானே சொல்றாங்க. ஆமா, ஒரு ரூல்ஸா அவங்க என்ன செய்யறாங்க? பிரேக் பண்ணி வராங்க. கர்த்தர் கண்டுக்காம விடுறாரு, ஆசீர்வதிக்கவும் செய்யறாரு. அவங்களுக்கு ஞானம் பெருகுது, நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க, பட்டணங்களை கட்டுறாங்க, வேற லெவல்ல போறாங்க, டேக் ஆஃப் ஆகுறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? டேக் ஆஃப் ஆயிட்டு நல்லா பறந்துகிட்டு இருக்காங்க. அப்ப இவன் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான், மொத்தமா என்ன செஞ்சிருவோம், எல்லா ரூல்ஸையும் மீறிட்டு we will make our own rules. நான் எனக்கென்று என்ன செய்கிறேன்? ரூல்ஸை மேக் பண்ணி கொள்கிறேன். என் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் கர்த்தருக்கு முன்னாடி எப்படி இருக்குது? டெய்லி பொல்லாததா இருக்குது, நித்தமும் பொல்லாததாக இருக்கிறது. எவ்ரி டே கண்டினியூவலி மனிதனுடைய தாட்லயே நன்மை இல்லை என்கிற லெவலுக்கு பாவம் இங்க என்ன செஞ்சிருச்சு? பெருகி போனது. 6வது வசனம். எந்த அளவுக்கு கர்த்தருடைய இருதயம் என்ன ஆயிடுச்சு? இப்போ கர்த்தருடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் என்ன ஆயிடுச்சு? And the Lord was sorry that he had made man on. மனுஷனை ஏன்டா இந்த பூமியில நம்ம உருவாக்கணும்னு கர்த்தரே நினைக்கிற அளவுக்கு மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் என்ன செய்து விட்டது? மாறி போனது என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். இப்படி இருக்கிற சூழ்நிலையில கர்த்தர் ஒரு முடிவுக்கு வருகிறார். இதுக்கு மேல சும்மா இருக்க முடியாது, இப்பொழுது இதை நான் சரி செய்தே ஆக வேண்டும். somehow I have to do something. அப்ப கர்த்தர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, வாசிங்க 7வது வசனம். நிக்கிரகம் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கிறது. நான் நினைத்தபடி, நான் என்னுடைய சித்தத்தின்படி இந்த பூமியில என்ன செய்யல, பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கற்றுக் கொடுத்திருக்கிறார். தேவனுடைய சித்தம், தேவனுடைய இன்டென்ஷன்ஸ்ல எப்படி இருக்கிறதோ அதே நினைவுகளின் யோசனைகளின்படி, அந்த நினைவுகளின் தோற்றத்தின்படி தான் இந்த பூமியிலே தேவன் செயல்படுத்த வேண்டும் என்று விரும்பினார். ஆனா இங்க இப்போ மனுஷபுத்திரர் தேவபுத்திரர்னு இல்லாம, அல்லது தேவனுடைய பிள்ளைகள் பிசாசுடைய பிள்ளைகள்ன்ற மாதிரி கான்செப்டே இல்லாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஏகமாய் கெட்டு போய் மனுஷனின் நினைவுகளின் தோற்றம் முதற்கொண்டு எல்லா நித்தமும் பொல்லாததா இருக்கிற சூழ்நிலை வரும் பொழுது தேவன் வந்து என்ன செய்யறாருன்னா, ஒரு ஒட்டுமொத்தமான ரெனோவேஷன் நம்ம பண்ணணும், டோட்டலா டெமாலிஷ் பண்ணிட்டு திரும்ப என்ன செய்யலாம், கட்டலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வர்றாரு. அப்போ ஆக்சுவலி 7வது வசனத்தோட கதை ஸ்டாப் ஆயிருந்தா என்ன ஆயிருக்கணும்? புது ஆதாம் வந்திருப்பான், புது ஏவாள் வந்திருப்பாங்க. கரெக்டா? ஆமாவா இல்லையா? டோட்டலா எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்றாரு. அப்படிதான் போட்டு 7வது வசனத்தின் அடிப்படையில தேவனுடைய தாட் ப்ராசஸ் என்னது? ஒண்ணு கூட விடக்கூடாது, எல்லாத்தையுமே அழிக்கணும்ன்றதான் தேவனுடைய தாட் ப்ராசஸ். ஆனா இங்கிலீஷ்ல வந்து 8வது வசனத்துல பட் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. ஆனால் நோவாவிற்கோ அப்படி இருக்கான்னு தெரியல, தமிழ்ல வாசிங்க 8. நோவாவிற்கோ பட், இங்க ஒரே ஒரு மனிதன் இருந்தான். அவன் யார் என்றால் அதே ஏனோக்குடைய சந்ததியில் வருகிறான். ஏனோக்குடைய பையன் மெத்துசலா, மெத்துசலாவுடைய பையன் லாமேக்கு, லாமேக்குடைய பையன் நோவா. இந்த நோவா இங்க நம்ம வாசிக்கிறோம் அவங்க தாத்தா மாதிரி அடுத்த வருஷத்துல வாச தெரியும் 9வது வசனத்துல, பட் ஸ்டில் நம்ம அங்க போலாம். பட் 8ஆம் வசனத்துல போட்டு இந்த நோவாவின் மேல தேவனுடைய கண்கள்ல என்ன கிடைக்குது? கர்த்தருக்கு பயப்படுகிறவர் எவர்களோ அவர்களை டேஷ் சூழ்ந்து கொள்ளும், கிருபை சூழ்ந்து கொள்ளும். தோஸ் ஹூ ஃபியர் த லார்ட், அவங்களை லவ்விங் கைண்ட்னஸ் என்ன செய்யும்? சூழ்ந்து கொள்ளும். தேவனுடைய கிருபை யாரை சூழ்ந்து கொள்ளும்? ஆமா, எபேசியருக்கு எழுத நிருபத்துல, ஐ திங்க் எபேசியரா கொலோசியரான்னு தெரியல, கடைசி வசனம் இப்படி இருக்கிறது. எபேசியர் கடைசி வசனம் வாசிங்க. எபேசியர் கடைசி அதிகாரம் கடைசி வசனம். 24, 6:24.
கிரேஸ் பி வித் ஆல் ஹூ லவ் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் வித் த லவ் இன்கரப்டிபிள், அழியாத அன்போடு சின்சியராக இயேசு கிறிஸ்துவை முழு மனதோடு நேசிக்கிற யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதாக அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறார். அதுதான் ஃபியரிங் காட். கர்த்தருக்கு பயப்படுறதுன்னா அதானே, கர்த்தரிடத்தில் முழுமையான அன்புடையவர்களாக வாழ்கிறதுக்கு பேர் தான் என்னது, கர்த்தருக்கு பயப்படுறது. அப்போ இந்த இடத்துல நோவாவுக்கு கர்த்தருடைய கண்கள் என்ன செய்யுது, கிருபை கிடைக்கிறது. ஏன் அப்படின்னு நம்ம கீழே வாசிக்கிறோம். 9வது வசனத்துல வாசிங்க. ம் ம் இவ்வளோ பேர் இந்த உலகத்துல இருக்காங்க. தேவனோடு ஒருத்தன் எப்படி வாழணும்னு ஒரு 300 வருஷம் வாழ்ந்து உதாரணத்தையும் என்ன செஞ்சிருக்காரு, 300 இயர்ஸ் இந்த உலகத்துல வாழ்ந்து உதாரணம் வச்சுட்டு போயிட்டாரு. இயேசு கிறிஸ்து 30 வருஷம் வாழ்ந்துதான் என்ன செஞ்சிருக்கிறாரு, உதாரணம் வச்சுட்டு போயிருக்கிறாரு. ஆனா ஏனோக்கு எத்தனை வருஷம் வாழ்ந்து உதாரணம் வச்சுட்டு போயிருக்காரு, 300 இயர்ஸ் வாழ்ந்துட்டு வச்சுட்டு போயிருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவோட 10 மடங்கு இந்த பூமியில அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, எக்ஸ்ட்ரா வாழ்ந்துருக்கிறாரு. சரிங்களா? 300 இயர்ஸ் ஹவு டு வாக் வித் காட்ன்றது எல்லாருக்கும் தெரியும். இப்போ அவன் தேவனோடு நடந்தான்றது தெரியாமலா எழுதப்பட்டிருக்குது, தேவனோடு நடந்தான்னு. அப்ப எல்லாருக்கும் தெரியும். இவன் மட்டும் தனியா வாழ்றான், இவன் மட்டும் தனியா நம்பிக்கை உள்ளவனா இருக்கான், இவன் வாழ்க்கையில அணுகுமுறை வித்தியாசமாக இருக்கிறது, இவன் லைஃப்ல எடுக்கிற டெசிஷன்ஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்கிறது, எல்லாரும் மாதிரி அவன் இல்லாம அவன் வித்தியாசமா இருக்கிறான், அவனோட ரிலேஷன்ஷிப் தேவனோடு இருக்கிறதுன்றதுல எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் அதற்கு பிறகு வரக்கூடிய தலைமுறையினர் தேவனோடு என்ன செய்யவில்லை, நடக்கவில்லை. ஆனா ஒரே ஒருவன், மறுபடியும் பார்க்கிறோம், ஒரே ஒருவன் தன் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த மனிதர்களுக்கு முன்பதாக அவனுடைய ஜெனரேஷன்ல, நோவாவின் ஜெனரேஷன்ல நோவா தேவனோடு என்ன செய்து கொண்டிருந்தான், சஞ்சரித்து கொண்டிருந்தான். நோவாவுடைய ஃபேமிலி இருக்குது. நோவா ஹேட் ஒன் வைஃப். இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கலாம்? ஆனா மேல வாசிக்கிறோம் they took wives. ஆனா இங்க நோவா had one wife. அதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கலாம்? அவன் கர்த்தருடைய ஒழுங்கை மீறாதவனாக இருந்தான். அவன் மீறாதவன்றது எப்படி தெரியுதுன்னா, அவருக்கு எத்தனை பிள்ளைங்க, 3 பேருக்கு எத்தனை வைஃப்ஸ், 6 ஒண்ணுதான். அதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கலாம்? அவன் மட்டும் இல்ல, தன் பிள்ளைகளுக்கும் அதை என்ன செய்கிறான், கற்றுக் கொடுத்து தேவனோடு நடப்பதை குறித்து அவன் பிள்ளைகளுக்கும் அவன் சொல்லிக் கொடுக்கக்கூடியவனாக இருந்திருக்கிறான். அப்ப நோவா வாஸ் வெரி கிளியர், நம்ம ஏனோக்கு தாத்தா மாதிரி என்ன செய்யணும், வாழணும். நமக்கு அந்த பெரியப்பா வம்சம் வெளில வர லாமேக் தாத்தா மாதிரி என்ன செய்யக்கூடாது, வாழக்கூடாது. நம்ம வாழ்ந்தா ஏனோக்கு தாத்தா மாதிரி, நோவாவுக்கு அவரு தானே தாத்தா, ஏனோக்கு தாத்தா மாதிரி வாழணும்னு நோவா விருப்பப்பட்டாரு. நோவா கரெக்டா அதே மாதிரி என்ன செய்யறாரு, நடக்கிறார். அப்ப தேவனுடைய ஒழுங்கை மீறல, தன் பிள்ளைகளுக்கு தேவனுடைய ஒழுங்கு என்ன செய்யக்கூடியவராக, சொல்லிக் கொடுக்கக்கூடியவனா இருக்கிறான். அது மட்டும் இல்ல, அங்க போட்டிருக்கு he was a righteous man. அவன் நீதிமானா இருந்தான். ஒரு மனுஷன் எப்போ நீதிமானா இருக்க முடியும்? விசுவாசத்தால் மட்டும்தான் ஒரு மனுஷன் என்ன செய்ய முடியும், நீதிமானாக்க முடியும். நோவா விசுவாசின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்? எபிரேயர்ல தெளிவா சொல்லிருக்கு, விசுவாசத்தினாலே நோவா போட்டிருக்கா இல்லையா? ஆமா. அப்போ இவன் எப்படி நீதிமானா இருந்தான்? நோவா தேவன் என்ன செஞ்சிருக்கிறான், விசுவாசித்தவனா இருந்திருக்கிறான். தன்னுடைய இன்டென்ஷன்ஸ் படி அவன் என்ன செய்யவில்லை, வாழவில்லை. அப்போ நீங்க கவனிங்க, மெஜாரிட்டி போய்கொண்டிருக்கிறது ஒரு பக்கம், ஆனா தனி ஆளா அவனுடைய ரேஷியோவை நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா, தன் ஜெனரேஷன் இவன் மட்டும்தான் இருந்திருக்கிறான் கர்த்தர் சொல்றாரு. அப்படிதானே? அப்ப இவனுடைய 3 பிள்ளைகளும், இவன் மனைவியும், இவன் 3 பிள்ளைகளின் மனைவியும், 8 பேர், இவங்க மட்டும்தான் என்ன எப்படி இருந்திருக்கிறாங்க. ஒட்டுமொத்த வேர்ல்டு பாப்புலேஷன் இவங்க 8 பேர் மட்டும்தான். இவங்க மைனாரிட்டி இல்லையா? வெரி 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 லோ பர்சன்டேஜ், ரேஷியோவே இடிக்குது. they were not having a democratic idea. மெஜாரிட்டி எந்த பக்கம் போதும் அந்த பக்கம் நான் போகணும்னு அவசியமே இல்லை. நீங்க சரியானதை ஃபாலோ பண்ணீங்கன்னா தனியா நின்னாலும் பரவாயில்ல, என்ன செய்யணும், நிற்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் அப்படிதான் இருக்க வேண்டும். உலகம் போகிற போக்குக்கு நான் என்ன செய்ய விடுவேன், போய்விடுவேன். பிரதர் நீங்க சொல்றதெல்லாம் சரி பிரதர், ஆனா நடைமுறைக்கு ஒத்து வராது பிரதர் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நடைமுறைக்கு அந்த காலத்தில் ஒவ்வாத விஷயத்தை தான் யார் செஞ்சா, ஏனோக்கு செஞ்சாரு. அதுக்கப்புறம் அவருடைய வம்சாவளியில வருகிற நோவா செஞ்சிருக்கு. பிராக்டிகலி எல்லாரும் அவனை பார்க்கும்போது எப்படிதான் பார்த்திருப்பாங்க, இவன் பிராக்டிகலி இம்பாசிபிள், இவன் மனுஷனே கிடையாது. இவன்லாம் மனுஷன்னா என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் என்ன செய்யல. அப்போ
ஒரு கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி வாழ்க்கையை யார் வாழல, காப்பி பேஸ்ட் வாழ்க்கையை யார் வாழல. ஆனா நீங்க கவனிச்சு பாருங்களேன், இந்த உலகம் வந்து காப்பி பேஸ்ட் வாழ்ற வாழ்க்கையில வாழ்றவங்கள தான் நீங்க சுயாதீனமா சிந்திச்சு நீங்க தான் சந்தோஷமா சுயாதீனமா ஃப்ரீடமா வாழ்றீங்கன்ற ஒரு மாயைக்குள்ள என்ன செய்யும் வைக்கும். ட்ரெண்டை யாரு ஃபாலோ பண்றாங்களோ அவங்க தான் சுயாதீனர்கள் அப்படின்னு நம்மளை சொல்லிக்கும். ஆனா எபேசியர் 2ல என்ன வாசிக்கிறோம், நோ நோ நோ, ட்ரெண்ட் எல்லாம் கிடையாது. ட்ரெண்ட்ன்றது யாரோ ஒருத்தன் உருவாக்குகிறது, அதை எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க. அதையே நீ ஃபாலோ பண்ணனா நாம வந்து யாரு, அடிமைகளா சுயாதீனரா? அடிமைகள். எப்படி சொல்றோம், எபேசியர் 2ல தெளிவா சொல்லியிருக்கு, ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடி என்ன செய்வீர்கள், நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்தில் நம்முடைய மாம்சமும் மனசும் விரும்பினவர்களே செய்கிறோம். நம்ம மாம்சமும் மனசும் விரும்பினதை செய்கிறோன்றதுனால நம்ம சுயாதீனமா வாழ்றோம்னு அர்த்தம் இல்ல. நம்ம மாம்சம் எதை விரும்புது, எதை விரும்புது, ட்ரெண்ட விரும்புது. இந்த உலகம் எந்த போக்கில போதோ அதை விரும்புதுன்னா நாம் அடிமைகளாக தான் இருக்கிறோம். ஆனா இங்க சுயாதீனமா வாழ்ந்தது யார் மட்டும்தான், he was so courageous to say no to the world. இந்த உலகத்திற்கு நோ என்று சொல்வதற்கான தைரியம் உடையவனா யார் இருந்தான், நோவா இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஏனோக்கு இருந்தார், இங்கே நோவா இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சோ அவர் நீதிமானா இருந்தார். ஏன், அவர் தேவனை என்ன செய்தார், விசுவாசித்தார். 2வது போட்டிருக்கு, உத்தமனா இருந்தான். he was upright or blameless. குற்றம் சாட்டப்படாதவனாகவும், குற்றம் சாட்டப்படாதவன் இல்ல, குற்றம் இல்லாதவனாகவும் அல்லது அப்ரைட்டாக, அதாவது தேவனுக்கு முன்பாக நடக்கிறவனாக என்ன செய்தான், இருந்தான். இதே வார்த்தையை யோபுவுக்கும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, போட்டிருக்கிறது. அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகிறவனை அவனை போல பூமியில அப்படி ஒரு மனுஷன் அன்னைக்கு இல்ல அப்படின்னு யோபுவை குறித்து கர்த்தர் சாட்சி சொல்லுகிறார். கரெக்டுங்களா? அப்போ இதுல என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா, whenever there is a majority, அடிக்கிற அலை எப்படி போகிறதோ அதுல யாரு ஸ்ட்ராங்கா போமாட்டான்னு நிக்கிறானோ அவன் ஆப்வியஸ்லி யாராதான் இருப்பான், தேவனுடைய பிள்ளையா தான் இருப்பான். ஏன்னா இந்த உலகத்துல அலை ஒரு பக்கம் அப்படியே போய் கொண்டிருக்கும் பொழுது அப்படியே அந்த பக்கம் சாயும், இந்த பக்கம் காத்தடிக்கும் போது அப்படியே இந்த பக்கம் சாய்கிறவனை குறித்து யாக்கோபு சொல்றார், இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் என்னவா இருக்கிறான், நிலையற்றவனா இருக்கிறான். அவனை குறித்து யூதா சொல்றாரு, அவன் தண்ணீர்களற்ற மேகங்களாக என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. அப்படியே கருத்து வரும், அப்படியே கருப்பா வந்துடும். இன்னைக்கு மழை பெய்யும்டா, சரி பெட்ரோலுக்கு வேற காசு இல்லை, கார் தான் எடுத்துட்டு போக வேண்டியதா இருக்குதுன்னு கார் ஏறி போகும்போது படிச்சுன்னு சென்றோம், காசு வீணா போயிடும். தண்ணீரற்ற மேகங்கள், they don't have stuff in them. அவர்களுக்குள்ள என்ன இல்ல, ஸ்டஃப் இல்ல. சாரம் இல்லாதவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், சாரம் இல்லாத உப்பாக இருந்தோம்னா வெளியில கொட்டப்படுவதற்கும் மனுஷரால மிதிக்கப்படுவதற்கு தான் உதவுமே தவிர வேற ஒண்ணுக்கும் உதவாது. கிறிஸ்து என்னும் சாரம் நமக்குள்ள என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். we have to give the flavor of Christ. கிறிஸ்து என்ற பிளேவரை நம்முடைய வாழ்க்கையில நம்ம கொடுக்கக்கூடியவர்களாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் வாங்குறீங்க, ஸ்ட்ராபெரி கலர்ல இருக்கு, எல்லாமே இருக்கு, ஸ்மெல்லு கூட வருது, ஆனா டேஸ்ட் ஸ்ட்ராபெரி பிளேவர் டேஸ்ட் இல்ல. என்ன பண்ணுவீங்க, பாராசிட்டமால் மாத்திரை டேஸ்ட் வருது, என்ன பண்ணுவீங்க, காசு கொடுத்து வாங்கிட்டுன்றதுக்காக சாப்பிடுவீங்களா, துப்பிட மாட்டீங்க. ஃபிளேவர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இல்ல. ஃபிளேவர் இல்லாத, நான் என்ன ஃபிளேவர்னு சொல்றோமோ அந்த ஃபிளேவரை காட்டக்கூடியவங்களா இருக்கணும். ஆனா இங்க நோவா கிட்ட ஒரு ஃபிளேவர் இருந்தது, அவன் நீதிமானாக என்ன செய்தான், இருந்தான். பிகாஸ் he had faith. அவன் தேவனோடு சஞ்சரிக்கக்கூடியவன், he was able to walk with God. தேவனோடு நடக்கிறான். அவன் மட்டும் இல்ல, அவன் குடும்பத்தையும் அப்படி என்ன செய்யக்கூடியவனா இருக்கிறான், நடத்தி கொண்டு போவதற்கு பழக்கக்கூடியவனாக காணப்படுகிறான். அப்போ நம்ம நோவா தாத்தாவை குறித்து பார்க்கும்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம லேர்ன் பண்ண கத்துக்கணும். என்ன பண்ண கத்துக்கணும், கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்வதற்கு என்ன கற்றுக்கொள்றது, ஆமா. ஏன்னா எல்லாரும் ஒரு பக்கம் போயிட்டு இருப்பாங்க, உலகம் பாட்டு கண்ணாபினான்னு போயிட்டு இருக்கோம். ஆனா தேவனோடு நடப்பவங்க எல்லாரும் நடக்க மாட்டாங்க. எல்லாரும் நடப்பாங்களா? ஒரு ஸ்கொயர் ஃபீட் உலகத்துல வந்து ஸ்கொயர் கிலோமீட்டர் எடுத்துக்கோங்க, அதுக்குள்ள மனுஷங்க வாழ்றாங்கன்னா, ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்குள்ள ஒரு 1 லட்சம் பேர் வாழ்றாங்கன்னா, அந்த 1 லட்சம் பேரும் தேவனோட நடப்பாங்களா? எத்தனை பேர் நடப்பாங்க? அப்ராக்சிமேட்லி எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கலாம் சொல்லுங்க. 50%, 50% நடப்பாங்க நினைக்கிறீங்களா? பரவாயில்ல, பைபிள் நல்லா படிச்சிருக்கீங்க நீங்க. பைபிள் எங்கேயுமே அப்படி இல்லை, வாய்ப்பே இல்லை. அவ்வளவு பெர்சன்டேஜ்லாம் இருக்கவே இருக்காது, ரொம்ப கம்மியா தான் நடப்பாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா யாரை பார்க்கணும் தெரியுமா,
ஒட்டு மொத்தமா ஒரு பெரிய ஜீனியாலஜி இருந்தாலும் என் வம்சாவளியில எத்தனை பேர் பிறந்திருந்தாலும் யாரு தேவனோட நடந்திருக்கிறான்றதான் நம்ம கவனிக்கணும். தேவனோடு நடப்பது எப்படி என்பதை கற்றுக்கொள்வதற்கு தான் நம்ம முயற்சி செய்யணும். அதை கற்றுக்கொண்டுட்டோம் அப்படின்னா we will also start walking with God. நாமும் தேவனோட என்ன செய்வோம்? நடக்கக்கூடியவர்களா இருப்போம். நோவாவின் டைம்ல அவன் சமகாலத்துல ஆக்சுவலி ஏனோக்கு இறந்துடுறாரு. இறந்துட்டாரு மீன்ஸ் தேவனோட என்ன செய்யப்படுறாரு? எடுத்துக்கொள்ளப்படுறாரு. ஏனோக்க வந்து யாரு பார்க்கல? நோவா பார்க்கல. கால்குலேட் பண்ணீங்கன்னா பாத்தீங்கன்னா ஏனோக்கு வந்து ரொம்ப கம்மிய வருஷம் தான் பூமியில இருந்தாரு. 900 years எல்லாம் வாழல. சரிங்களா? மெத்துசலானா என்ன அர்த்தம்? ஏனோக்குடைய பையன் பேர் என்னது? மெத்துசலா. மெத்துசலானா என்ன அர்த்தம்? இவனுடைய மரணம் ஒன்றை கொண்டு வரும்னு அர்த்தம். இவனுடைய மரணம் ஏதோ ஒன்றை என்ன செய்யுது? கொண்டு வரும். ஆனா வேத வல்லுநர்கள் சொல்றாங்க மெத்துசலா சாகர வருஷம் தான் மழை என்ன செஞ்சது? பெஞ்சது அப்படின்னு சொல்றாங்க. அந்த கால்குலேஷன் படி பார்த்தா ஏனோக்க யாரு பார்க்கல? நோவா பார்க்கல. அப்ப நோவா மெத்துசலா கிட்ட இருந்தா ஏனோக்க பத்தி என்ன செஞ்சிருக்கலாம்? தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இப்படி எல்லாம் ஒரு தாத்தா இருந்தாரு. தேவன் என்ன செஞ்சுக்கிட்டாராம்? இப்படி வாழ்ந்துகிட்டே, ஒருவேளை அந்த மோட்டிவேஷன்ல வாழ்ந்தாரான்னு தெரியல. நம்மளையும் தேவன் என்ன செஞ்சுப்பாரு? எடுத்துப்பாரு, சீக்கிரமா போயிடலாம் தேவனோட கூட அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்தாரான்னு நமக்கு தெரியாது. ஆனா ரொம்ப சின்சியரா அவருடைய வாழ்க்கை இருந்தது. இப்ப நம்ம என்ன கற்றுக்கலாம் நோவா தாத்தா கிட்ட? ஃபர்ஸ்ட் ஒரு ஜெயம் கொள்ளுகிறவர். இவரால எப்படி ஜெயம் கொள்ள முடிஞ்சது? சாதாரண விஷயம் கிடையாது. ஒட்டுமொத்த உலகமும் அப்படியே எதிர் டீம்ல நிக்குது. இவர் ஒருத்தர் 8 பேர் மட்டும் இந்த பக்கம் நிக்கிறாங்க. எப்படி ஜெயிக்க முடியுது இவரால? ஏன்னா அவர் எல்லாவரையும் உருவாக்கினவரோடு கூட என்ன செய்யறாரு? நடந்தாரு. ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த பக்கம் நிக்கிறாங்க பயந்துன்னு. ஒட்டுமொத்த பெலிஸ்தரும் அந்த ஒரே ஒரு மனுஷனுடைய ஸ்ட்ரென்த்தை நம்பி அந்த பக்கம் நின்று கூச்சல் போட்டுக்கிறாங்க. சுத்தமா யுத்தத்துக்கு பழக்கம் இல்லாத ஒரு மனுஷன் நான் போய் அவனை ஜெயிக்கிறேன்னு சொல்லி வரான் அப்படின்னு சொன்னா அவன் எதை நம்பி வரான்? இங்க பின்னாடி இவங்களை நம்பி வரானா? இல்ல. அவன் வரும்போதே சொல்றான், செத்த நாய் நினைச்சா என்ன உன்னை பாரு, நான் உன்னை என்ன பண்றேன் பாரு. என்னமோ சொல்றான். அவன் அந்நிய தேவர்களுடைய நாமத்தெல்லாம் வச்சு சபிக்கிறான், என்னமோ பண்றான். அவனால வந்து அந்த கிளவுட் ஆஃப் தாட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சு தெளிவா யோசிக்கும் போது சிங்கத்தையும் கரடியும் கத்தர் என் கையில குத்தாரு. நீ ஆஃப்டர் அது கூட கிடையாது. சிங்கம் கரடி லெவல் கூட நான் உன்னை என்ன செய்யல, பார்க்கல. நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் ராணுவங்களுடைய சேனைகளின் கர்த்தராகிய தேவனுடைய நாமத்துல நான் என்ன செய்யறேன்? வருகிறேன். நாம் யாரோடு நடக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். நாம நடக்கிறவர் ஜெயம் கொண்டவர். அவரோடு நடக்கும் பொழுது நாம் ஜெயிக்கிறவர்களாக என்ன செய்ய முடியும்? இருக்க முடியும். ஆனா அதுல ஒவ்வொரு ஸ்டோரியிலையும் நம்ம படிக்கும் போது ஒரு விஷயத்தா கத்துக்கிட்டு வரோம். அதுல நோவா கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது என்ன தெரியுமா? லேர்னிங் டு வாக் வித் காட். தேடி படிக்கணும். யாருமே நடக்கல, எல்லாரும் இப்படிதான் பண்றாங்க, எல்லாரும் இப்படிதான் பண்ணா அவன் பண்ணிட்டு இருக்கட்டும். நீங்க நான் என்ன பண்ணோம்? we have to find out people who are walking with God. அவங்களோடு நம்முடைய ஐக்கியத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். சங்கீதக்காரன் சொல்கிறான் 16ஆம் சங்கீதத்துல, என்னுடைய பிரியம் யாரோடு இருக்கிறது? பூமியில் உள்ள பரிசுத்தவான்களோடும் நான் என் முழு அந்த பரிசுத்தவான்களோடும் மகாத்மாக்களோடும் என் முழு பிரியத்தை நான் என்ன செய்றேன்? வைத்திருக்கிறேன். அப்ப நம்ம we have to find people who are having fellowship with God. யாரு தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களாக இருக்கிறார்கள்னு பார்த்து அவங்க கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நம்ம என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். அப்போ we will be able to, அதுக்கு தான் கர்த்தர் சபையை வைத்திருக்கிறார். ஏன்னா இந்த சபையில யார் இருக்கிறோம்? தேவனை விசுவாசிக்கிறவர்களாக, நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்களாக நாம் என்ன செய்யறோம்? இருக்கோம். தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக, தேவனுடைய வழிகளில் நடக்க வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். அப்ப நாம அந்த ஒருமனப்பாடும் அந்த ஃபெலோஷிப் இருக்கும்போது நம்ம ஈஸியா கடவுளுடைய தேவனுடைய என்ன செய்ய முடியும்? வாழ முடியும்ன்றதுக்காக தான் சபையை தேவன் இந்த பூமியில செஞ்சிருக்காரு. அன்னைக்கு நோவா மாதிரிலாம் கிடையாது. பாவம், அவர் தனியா இருந்தாரு. இன்னைக்கு கர்த்தர் அப்படி இல்லை, ஒரு திரள் கூட்டத்தை அந்த பூமியில என்ன செஞ்சிருக்கிறார்? அவருக்கென்று தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறார். அன்னைக்கு 8 பேர் தான், இன்னைக்கு திரள் கூட்டம் இருக்குது. ஆனா சேடான விஷயம் என்னன்னா, இந்த திரள் கூட்டத்துல எத்தனை பேர் தேவனை ஃபாலோ பண்றாங்கன்றதான் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்கிறது. அதுல தேவனோடு நடக்கிறவர்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும். இருக்க விருப்பப்பட்டு அப்படி வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.